அபே மாப்ள, என்ன இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட இருக்கீங்க போல இருக்கு. இன்னும் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷம்ல படணும். இன்னையிலிருந்து உங்க மதிப்பும் மரியாதையும் 4 மடங்கு ஏற போகுது இல்ல. உங்களுக்கு மரியாதை தர்றதுக்காகவே சபையை கூட்டியிருக்காங்க. அது என்னன்னா, எங்க அம்மா உங்களை எப்பயோ ஸ்ரீராமன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சீதாதேவியும் வர்றாங்க இந்த லங்கையில இருந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. நீ தேவையில்லாம அடிக்கிற இந்த ஜோக் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் குட்டிமா, அந்த ஹிட்லரோட கோர்ட்ல வாதாடுறதுக்கு என்னென்ன சாட்சி வேணும்ன்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப பயமா இருக்கு. எங்கன்னா ஏய் குட்டிமா, நீ தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத. அந்த ராதிகா என்னதான் தலைகீழ நின்னாலும் எதையும் அவளால ப்ரூவ் பண்ண முடியாது. அவகிட்ட உண்மையான ஆதாரம் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க ஆதாரத்துக்கு முன்னாடி எதுவுமே செல்லுபடியாகாது. உன்கிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு அவளை ஒரு கை பார்த்துடலாம். போலாமா? அப்ப நீ என்ன சொல்ற? இந்த அபே டாகூர் உன்னோட புருஷன் தானா? அப்படின்னா நீ அவரோட மனைவி தானா? ஆமா, என்னோட நியாயம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நியாயத்துல நம்பிக்கை இருக்குன்னு இவ்வளோ தைரியமா சொல்றியே, நீ சொல்றத பார்த்தா ஆதாரத்தோடு தான் வந்திருக்க போல இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? அபே டாக்கூர் உன் புருஷன் எதை வச்சு சொல்ற? அவர் தான் தேவான்னு எப்படி சொல்ற? எல்லாத்தை விட முக்கியமான ஆதாரம் என்னோட கணவர். என் நெத்தில இருக்கிற இந்த குங்குமம் ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடருது. இந்த ஒரு ஆதாரத்தை இந்த உலகத்துல யாராலையும் அழிக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு ஏன் என்னையும் நம்ம குடும்பத்தையும் அடையாளம் தெரியல? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னால உங்களோட சுவாசத்தை புரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஒவ்வொரு அசைவும் என்னன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஆதாரம், நான் என்னைக்கு முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அப்பவே நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எனக்கு தோணின மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்கும். நம்மளோட இந்த பவித்திரமான உறவுக்கு ஆதாரம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளோட உறவு வெறும் உடம்பால ஏற்பட்டதில்லை. ஆத்மாவுக்கும் ஏற்பட்ட உறவு. நீங்க என்னோட ஆத்மாவை அழ விடுவீங்களா? நம்மளோட உறவு ராதாகிருஷ்ணன் உறவு மாதிரி பவித்திரமானது. ராதிகா, நான் உன்னை இங்க ஆதாரத்தோட வான்னு சொல்லி தான் அனுப்பினேன். இங்க வந்து வாதம் பண்ண வான்னு கூப்பிடல. ஓ ஆதாரம் எங்கன்னு காமி. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்க மனைவி நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில நிக்கிறேன். நாம அன்பை நிரூபிக்க நான் சாட்சியை தேடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. போதும். போதும், உன்னோட நாடகத்தை நிறுத்து ராதிகா. உன்னோட சுயரூபம் என்னன்னு இப்ப எல்லாரும் முன்னாலேயும் தெரிஞ்சிடுச்சு. எல்லாருமா சேர்ந்து தயாராகி தான் வந்திருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல எங்க மாப்பிள்ளை தம்பியோட நினைவு சுத்தமா போயிடுச்சுன்னு. நீ அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டல. அவருக்கு தான் இப்ப சுயநினைவு இல்லையே. நாம என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்குவார்னு நினைச்சு வந்தியா? சபாஸ். என் ஞாபகம் உங்களுக்கு இல்லையா? மத்தரஞ்சி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவரோட நினைவு போயிடுச்சுன்ற உண்மைய நீங்க என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நானும் என் குடும்பமும் இவருக்கு ஏன் எங்களை யாரையும் அடையாளம் தெரியலன்னு அடிக்கடி நாங்க ரொம்பவே குழம்பி போயிருந்தோம். ரொம்ப நல்லாவே நடிக்கிற ராதிகா. ஏற்கனவே தான் சொல்லியிருக்கோம்ல, அது கூடவா நினைவு இல்லை உனக்கு? ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட்ல மாப்பிள்ளையோட நினைவும் சுத்தமா போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு வேற யாருமே இல்லை. அந்த விபத்துல தப்பிச்சது என்னோட பொண்ணும் அவ வயிற்றுல இருந்த குழந்தையும் தான். இப்ப மட்டும் எங்க மாப்பிள்ளை தம்பிக்கு சுய நினைவு இருந்துச்சுன்னா இவ்வளவு நேரம் நீ சொன்ன பொய்க்கு உன்னை அடிச்சு இந்த இடத்துல இருந்து வெளியில விரட்டி இருப்பாரு. அவருக்கு மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு நிக்க மாட்டாரு. இவருக்கு எங்க ஞாபகம் வேணாலும் போயிருக்கலாம். ஆனா இவரோட அந்த அன்பு இன்னமும் உயிரோட தான் இருக்கு. சின்னமரு, என்ன பண்றீங்க நீங்க? மூளை கெட்டு போயிடுச்சா?
இல்ல, என் மூளை கெட்டு போகல. மாதா ராம்ஜிக்கு நான் நிரூபிக்கத்தான் இப்படி பண்ணேன். நீங்க உங்க நினைவை மொத்தமா இழந்தாலும் என் மேல இருக்கிற அந்த பவித்திரமான அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே எங்க மாப்பிள்ளை தம்பியோட இதயம் தங்கம் மாதிரின்னு நல்லா தெரியும். ஓயிடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கூட அவர் இதைத்தான் செஞ்சிருப்பாரு ராதிகா. இல்ல, நான் போதும் ராதிகா, ரொம்ப பேசிட்டேன். நீ சொல்ற பொய்ய உண்மை நிரூபிக்க எந்த ஆதாரமும் உன்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிக்க நிறைய ஆதாரம் இருக்கு. இத பார். இது எனக்கும் அபய்க்கும் நடந்த கல்யாண போட்டோஸ். இத பார். இது அபயோட அம்மா அப்பா போட்டோ. நான் உன்னை போன்னு சொன்னேன்ல. ஒரு ஆதாரம் இருக்கு மாதா ராம்ஜி. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த ஆதாரத்தை ஒரு மனைவியால மட்டும்தான் கொடுக்க முடியும். இவரோட பின்னிடுப்புக்கு கீழே ஒரு காயம்பட்ட தழும்பு இருக்கு. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் இவரோட மனைவி. மாதா ராம்ஜி, என்னோட ஆதாரம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே இவரோட இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த தழும்ப பார்த்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள்ளை தம்பி? அவதான் அவ்வளவு தூரம் சொல்றாள். இல்லைன்னு நீங்க உண்மையை நிரூபிச்சு காட்டுங்களேன். எங்க உங்க குர்தாவை எடுத்து காமிங்க. இன்னும் என்ன வேணும் ராதிகா? நீ சொன்ன இடத்துல எந்த அடியும் இல்லை, அடிபட்ட தழும்பும் இல்லை. உன்னோட கஷ்டம் எல்லாம் இப்ப தீர்ந்து போச்சு குட்டிமா. புதுசா ஏற்பட்ட காயத்தோட அவங்க பழைய காயத்தையும் சர்ஜரி பண்ணிட்டாங்க. பழைய காயத்துக்கான அடையாளம் எதுவும் இருக்காது.
இது எப்படி நடக்கும்? அந்த தழும்பு அது எப்படி மறைஞ்சு போகும்? இதுக்கு மேலே உளராம வாயை மூடிட்டு போ. நீ பைத்தியக்காரத்தனமா வளராம இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இந்த நியாயமன்றத்துல எல்லார் முன்னாலேயும் நான் சொல்ற தீர்ப்பு இதுதான், கேட்டுக்க. அபய் டாக்கூர் என்னோட பொண்ணு கனிகாவோட புருஷன் தான், உன்னோட தேவா அவர் இல்லை. இல்ல, இவர் என்னோட கணவர் தான். உங்களுக்கு எதுவுமே நினைவில்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்களுக்கு என் மனசு பேசுறது கூடவா தெரியல? நீங்க ஏன் இப்படி மௌனமாவே நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. ராதிகா, இவர் என்னோட புருஷன். அபய் பேசாம இருக்கிறதுல இருந்தே புரியலையா? அபய்க்கு உனக்கு எந்த சொந்த பந்தம் இல்லைன்னு? சொல்லுங்க எல்லாரும் முன்னாடியும். உங்களுக்கு எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லையா? சொல்லுங்க. தேவா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? உன் மனைவி உனக்கு அடையாளம் தெரியலையா? என்ன கூட வா, நான் உன்னோட அம்மா. என்ன கூட தெரியலையா? தப்பு உண்மையில இல்ல தேவா, தப்பா இருக்கிறது எங்க தலையெழுத்து தான். ஆனா இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு உனக்கு பழைய ஞாபகம் வருதோ அன்னைக்கு நீ திரும்பி வருவ. போதும், எல்லாரும் இங்க உளறிட்டு இல்லாம மரியாதையை இங்க இருந்து போயிடுங்க. உங்க பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்குள்ளேயோ எங்க மாப்பிள்ளை தம்பி இருக்கிற இடத்துக்கோ வராம பார்த்துக்கங்க. அப்படி வந்தா நான் அவளை சும்மா விட மாட்டேன். மத்தாராம்ஜி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவசரத்துல கோவமா முடிவெடுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, எப்பவுமே உண்மை நிச்சயம் வெளியே வரும். அவங்க பண்ணது தப்புன்னு அவங்கள மன்னிச்சு இங்கிருந்து அனுப்பிடுங்க. அவங்க நம்ம தீபுவை எவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டாங்க, அதுக்காகவாது அவங்கள நல்ல முறையில் அனுப்புங்க. கேட்டீங்கல்ல அவர் சொன்னதை? எல்லாரும் இங்கேருந்து போங்க. வாமா போலாம். இப்ப நான் இங்க இருந்து போறேன். ஆனா நான் நம்பிக்கையோட சொல்றேன், நீங்களா என்ன தேடி கண்டிப்பா வரத்தான் போறீங்க. இத்தனை வருஷமா நான் உங்களுக்காக காத்திருந்தது இப்போ சீக்கிரமாவே முடிவுக்கு வரப்போகுது. அந்த நாள்ல ஜெயிக்க போறது என்னோட அன்பும் என்னோட விசுவாசமும் தான்.